ஹை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எப்படி ஒரு பெரிய வெயிட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு 2 கையும் வீசி நடங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நடக்க முடியாதோ, அது மாதிரி நம்மளுடைய ஈவில் நேச்சர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளால் காட்லி நேச்சரில் நடக்க முடியாது. நம்மளுடைய தீய சுபாவம் நம்மளை தேவனுடைய சுபாவத்தின்படி வாழ முடியாமல் நம்மளை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை தடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை ஜெயிக்கிறதற்காக தான் இயேசு நம்முடைய தீய சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையாக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக செலுத்தி அதற்கான பிராயச்சித்தத்தை செய்து முடித்து விட்டார். 3வது நாள் இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது அவரிடத்துல எந்த தீய சுபாவமும் இல்லை, அவரிடத்துல தேவனுடைய பரிபூர்ண சுபாவம் வெளிப்பட்டது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக அவங்க வாழ்க்கையில் முழு மனசோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தீய சுபாவத்திலிருந்து விடுதலையையும் தேவனுடைய சுபாவத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை இயேசு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரட்சிப்பு. இதை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோமாக. God bless you.